எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரச்சினைகளை போர்க்களம் மூலம் தீர்க்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சைப்ரஸ், கனடா நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்டு குரோஷியா சென்ற பிரதமருக்கு அந்நாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் பிரதமரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இந்நிலையில் அங்கு பேசிய பிரதமர், ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, ஆசியாவாக இருந்தாலும் சரி, பிரச்சினைகளை போர்க்களம் மூலம் தீர்க்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த ஒரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கும் மரியாதை அவசியம் என்று கூறினார். இந்திய மொழியில் தனது கருத்தை முன்வைப்பதில் பெருமைப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்கமளித்தார். அதேவேளையில் இந்தியா எந்த நேரத்திலும் மூன்றாம் நாடுகளின் சமரசத்தை ஒருபோதும் அனுமதிக்காது என்று பிரதமர் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவுக்கு வரும்படி ட்ரம்ப் விடுத்த அழைப்பையும் பிரதமர் ஏற்கவில்லை. அலுவல் காரணமாக தற்போது வர இயலாது என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி களப்பணிகளை திமுக முடுக்கிவிட்டுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தேர்தல் பணிகளை நேரடியாக கண்காணித்து வருகிறார். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள தொகுதிகளை 4 வகையாக பிரித்து களப்பணி ஆற்ற நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அடர் பச்சை நிறம், இளம் பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு என தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திமுக நிச்சயம் வெற்றி பெறும் தொகுதிகளை அடர் பச்சையாகவும், திமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை இளம் பச்சையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகளை சிவப்பாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரித்திருக்கிறாராம். கடுமையாக போட்டி இருக்கும் தொகுதிகளுக்கு ஆரஞ்சு வண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏற்றவாறு திமுக நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. நாடு முழுவதும் 500 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் குறைய தொடங்கி இருப்பதால் வரும் காலத்தில் 500 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெறக்கூடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஏடிஎம் மையங்களில் முன்பெல்லாம் 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வைக்கப்பட்டன. இந்நிலையில் 100 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் மையங்களில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்து வருகிறது. அதேவேளையில் 500 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் குறைய தொடங்கியுள்ளது. இதனால் 500 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு திரும்ப பெறக்கூடுமோ என்ற அச்சமும் நிலவுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் விலகாது என திருமாவளவன் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டதாக வைகை செல்வன் தெரிவித்த கருத்திற்கு விளக்கமளித்திருக்கிறார். வைகை செல்வன் நட்பு ரீதியாக சந்தித்ததாகவும் அதில் அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். உரிமைகளை கேட்டு பெறுவது, தொகுதிகளை கூடுதலாக பெறுவது அது ஒரு புறம் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகாது என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் சேலத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணிக்கு ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் தனது வாழ்நாள் இருக்கும் வரை அன்புமணி தலைவராக முடியாது என ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் கட்சியை கைப்பற்ற ராமதாஸ், அன்புமணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இருவரும் தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளவர்களை நிர்வாகிகளாக நியமித்து வருகின்றனர். அன்புமணி தனது தந்தை ராமதாஸிடம் பகிரங்க மன்னிப்பும் கேட்டார். ஆனால் இதற்கு ராமதாஸ் எந்த ரெஸ்பான்ஸும் செய்யவில்லை. இதனிடையே சேலத்தில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். பாமக முக்கிய தலைவர் G.K. மணியும் எம்எல்ஏ அருளும் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
மாம்பழத்தின் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என திமுக அரசை இபிஎஸ் வலியுறுத்துவது விந்தையிலும் விந்தை என அமைச்சர் சக்கரபாணி விமர்சித்திருக்கிறார். மா சாகுபடி விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பிறகும் அதிமுக போராட்டம் அறிவித்துள்ளதாகவும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். விலை சரிவு காரணமாக பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் உரிய கொள்முதல் கொடுக்கவும் வலியுறுத்தி அதிமுக நாளை போராட்டம் அறிவித்திருக்கிறது. மா மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்றும் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சக்கரபாணி, இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத இபிஎஸ் பச்சை பொய் சொல்வதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறினார். சேலம் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியரின் டிஃபன் பாக்ஸை கழுவும் வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மாணவர்கள் பள்ளியை சுத்தம் செய்வதும் அந்த காட்சியில் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை விசாரணை நடத்தியது. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேவேளையில் கடந்த ஆண்டு இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாகவும் தற்போதுதான் வெளியாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வாக்காளர் அடையாள அட்டை 15 நாட்களில் வீடு தேடி வரும் புதிய நடைமுறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய வாக்காளர் சேர்க்கை அல்லது வாக்காளர்களின் விவரங்களில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் அந்த பணிகளை முடித்து சம்பந்தப்பட்ட நபருக்கு 15 நாட்களுக்குள் புதிய அடையாள அட்டை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அடையாள அட்டைகள் 1 மாதத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. பொது இடங்களில் வைக்கும் அரசியல் கட்சி கொடி கம்பங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பொது இடங்களில் வைக்கப்படும் அரசியல் கொடி கம்பங்களாலும் கல்வெட்டுகளாலும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதன் காரணமாக விபத்துகளும் ஏற்படுகின்றன. இந்நிலையில் ராயபுரத்தில் திமுக கொடி கம்பம் மற்றும் கல்வெட்டை அகற்றக்கோரி ராஜேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். பொது இடங்களில் நடப்படும் கொடி கம்பங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது. தமிழகத்தில் படிப்படியாக மழை தொடங்கியுள்ள நிலையில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தால் சிரமங்கள் ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் 11 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.